தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா முருகண்டிக்கும் இரணமடுவுக்கும் இடையில நிற்கிறோம். இது வசந்த நகர்ன்ற இடம். ஏனையன் ரோட்லேருந்து சரியாக பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் காணி இருக்குது. இதில் என்ன ஒரு விசேஷமான விஷயம்னா, இந்த இடத்துல பெரிய கார்மெண்ட் ட்ரெண்ட் இருக்குது, மற்றது கேம்பஸ் இருக்குது, யாழ் பல்கலைக்கழகம் இருக்குது, மற்ற தொழில்நுட்ப கல்லூரியும் இருக்குது. அப்போ இங்கே காணி எடுக்கிறவங்க அநேகமான பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அதை போட்டு அந்த ரூம் கட்டி பிள்ளைகளுக்கு வாடகை கொடுக்குற மாதிரி கேட்குறாங்க, காணி கேட்டிருக்காங்க. அப்போ இதில் 1.5 ஏக்கர் காணி இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் அந்த வீடியோ காணிக்கு போகக்கூடிய ரோட்டு எல்லாம் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த பிரதான ரோட்டு காணிக்கு போகக்கூடிய. இதுலேருந்து சரியாக 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா அந்த காணி வரும் உங்களுக்கு. அப்போ சரியான கிரவல் ரோடு தான் அடிச்சிருக்காங்க. ஏனையன் ரோட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஏனையன் ரோட்லேருந்து சரியாக 1 கிலோமீட்டர் தான் அந்த காணியை. வாங்க அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு அந்த காணியை காட்டுறேன், ஃபுல்லாக டீட்டெயில் காட்டுறேன், காணியோட டீட்டெயில். வாங்க காணியை பார்ப்போம். இதுதான் அந்த ரோட்டு, காணிக்கு போகக்கூடிய ரோட்டுக்கு தான். நீங்கள் வாகனத்தில் வரலாம், ஒரு சிக்கலும் இல்லை. பெரிய ரோட்டு தான், வசந்த ரோடு. அப்படியே வாங்க காணியை பார்ப்போம். வாங்க சரிங்க. பாருங்க, அந்த பாதையில் போக்குல இல்லை ஒரு மயிலும் ஒன்று நிற்கிது பாருங்க. எவ்வளோ அழகான மயில் உண்டு. இந்த பாதையில் ஒரு மயிலும் நிற்கிது பாருங்க, அழகான மயில் உண்டு. பார்த்தீங்களா எவ்வளோ தோகை, பெரிய தோகை உண்டு. சரி, இதில் பாருங்க முதலாவது 4 சந்தி வருது. இந்த 4 சந்திலேருந்து சரியாக நாங்கள் ஒரு 200 மீட்டர் போனோம்னா அந்த காணி வரும் பாருங்க. பெரிய ரோடு தான், கிரவல் ரோடு. வாங்க உங்களுக்கு நான் காணியை காட்டுறேன். சரி சரி பாருங்க, உடனே நம்ம அந்த காணிக்கு வந்திருக்கோம். நாங்கள் இந்த காணி வந்து சமாந்தரமான காணி தான். சரியாக 1.5 ஏக்கர் காணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க காணியை பார்ப்போம் ஃபுல்லாக. வாங்க காணியை பார்ப்போம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சரியாக 1.5 ஏக்கர் காணி. பெரிய ஒரு அந்த கைப்பு நெல்லின்னு சொல்லுவாங்க, அந்த நெல்லி மரம் ஒன்று இருக்குது. 3 பனைமரம் இருக்குது. மற்ற சுற்றி வேலி அடைச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உறுதி காணி, ஒரு பிரச்சனையும் இல்லை. உறுதி காணி, சமாந்தரமான காணி. இந்த காணி தான் விற்பனைக்கு வந்திருக்கு. இதில் நீங்கள் இந்த காணி எடுத்து நீங்கள் வீடுகள் கட்டுறனாலும் கட்டலாம், மற்றது நீங்கள் ரூமுகள் கட்டி வாடகைக்கும் விடலாம். ஏன்னா ஒரு சரியாக பார்க்க போனீங்கன்னா இதுலேருந்து சரியாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, கார்மெண்ட் இருக்குது, மற்ற தொழில்நுட்ப கல்லூரி இருக்குது, மற்றது பேங்க்கும் இருக்குது. பக்கத்துலேயே பேங்க் இருக்குது, முருகண்டியில் பேங்க் இருக்குது. HMB பேங்க்னு சொல்லி பேங்க் இருக்குது, BOC பேங்க் இருக்குது, HMB ATM இருக்குது, 3 ATM இருக்குது. அப்போ சகல வசதியும் வந்து இந்த இடத்துல இருக்குது. அப்போ நீங்கள் தேவையானதை நீங்கள் அமைக்கலாம். இந்த காணியில் வந்து நீங்கள் வீடு கட்டலாம், இல்லை ரூம் கட்டி வாடகைக்கு விடலாம், எல்லாம் செய்யலாம். சரியான முறையில் இந்த காணி அமைக்கப்பட்டிருக்கு. சரியாக 1.5 ஏக்கர் காணி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த காணி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி எண்டில் வந்து நான் உங்களுக்கு அந்த காணியுடைய டீட்டெயில் போடுவேன். நான் மற்றது இந்த ஃபோன் நம்பரும் போடுறேன். இந்த காணி வந்து பார்த்தீங்கன்னா சரியாக அவங்க சொல்லியிருக்க விதம் வந்து 75 லட்சம் சொல்லியிருக்காங்க அந்த காணி. அப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆட்கள் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க டீட்டெயிலை. நான் அவங்களோட கதைச்சி உங்களுக்கு என்ன விலைக்கு எடுக்கணுமோ அந்த விலைக்கு நான் உங்களுக்கு எடுத்து கதைச்சி பேசி செய்யலாம். அப்போ இந்த வீடியோ பாருங்கள். இந்த காணி யாருக்கு தேவைன்ற ஆட்களும் நீங்கள் எடுத்து கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். மற்ற தேவையான ஆட்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க காணியை பார்ப்போம். வாங்க, இதுலலாம் ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். சமாந்தரமான காணி, எந்த ஒரு சிக்கலும் இல்லை. பாருங்கள், எல்லா பக்கமும் வேலி அடைச்சிருக்கு. மற்ற காணியோடைய அமைப்பு, இந்த காணிக்கு ஒரு ரோட், முன்பக்கமே ஒரு ரோட் இருக்குது. இந்த காணியை தாண்டி அந்த பக்கமும் ஒரு ரோட் இருக்குது. பக்கத்தில் ஒரு கோயிலும் இருக்குது, பெரிய முருகன் கோயில் ஒன்று இருக்குது. ஒரு சரியான காணி இது இருக்கா. உங்களுக்கு தேவையான ஆட்கள் நீங்கள் எடுக்கலாம். இந்த காணியில் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு பெரிய கிணறும் ஒன்று கட்டியிருக்கு, கட்டுக்கிணறு கட்டியிருக்காங்க. இந்த காணி நீங்கள் எடுக்கிறவங்க வந்து கிணறை கொடுக்க கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். சரியாக முக்கால்வாசி தண்ணி இருக்குது பாருங்கள். கட்டுக்கிணறு கட்டினபடியே இருக்குது. கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் நீங்கள் கிணறு. பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக இருக்குது. இப்போ இங்கே சரியாக 3/4 கிணறு தண்ணி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக கட்டு கிணறு தான். அப்போ நீங்கள் தண்ணி வசதி இல்லை, ஆனால் அந்த கிணத்தை நீங்கள் இறைச்சிருக்கா க்ளீன் பண்ண வேண்டி வரும். மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியான முறையில் டாக்குமெண்ட்ஸுகள்லேருந்து எல்லா ஆவணமும் இருக்குது. எல்லா நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் நாங்கள் உங்களுக்கு புரட்டர்லேருந்து எல்லாம் ரெடி பண்ணி நீட்டாக உங்களுக்கு காணியை கையளிப்போம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.